ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. தனித்தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி மசாலாலாம் வதக்கி செய்யணும்னு அவசியம் இல்லை. கடாயில் மொத்தமாக கறி வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒன்று போல் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் செய்கிறது ஒரு 20-25 நிமிஷத்துலேயே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சிக்கன் ரெசிபி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா அடிக்கடி நீங்கள் இந்த சோம்பேறி சிக்கன் தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கறி செய்யக்கூடிய கடாயில் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பு எதுவும் பற்ற வைக்கல. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு 1 தக்காளி நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். இது தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். 2-3 பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இது கூட 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இது கூட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மிளகுத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட புளிப்பில்லாத தயிராக பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எல்லாமே இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், இடையில ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்த்தேன். இந்தளவுக்கு நமக்கு வெந்திருக்கு. இப்போ பாதி அளவுக்கு மேலேயே நமக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. அந்த சிக்கன் வெங்காயத்தில் உள்ள தண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம சேர்க்கல. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு சூப்பராக நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸில் வேணும்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா இன்னும் நல்லா திக்காக சுருண்டு வரணுன்னா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நாளைக்கு இந்த அளவு இருக்கும்போதே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுவே நமக்கு சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கடைசியாக நீங்கள் இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரொம்ப ஈஸியான சோம்பேறி சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, குஸ்கா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.